டே 9 ஆஃப் கெட்டிங் மை லைஃப் டுகெதர். தூங்கி எந்திரிச்ச உடனே வெயிட் செக் பண்ணிட்டு வாக் போக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்பயும் பார்க்கில் தான் நான் வாக் போகிறோம். ஸோ இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு அப்படியே ரோட்லேயே நடக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே நடந்துகிட்டே ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டேன். ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தா நான் போயிருந்த டைமில் யாருமே இல்லை. ரயில்வே ஸ்டேஷனே ஃபுல்லாக காலியாக தான் இருந்துச்சு. ஸோ அப்படியே நான் மட்டும் தனியாக சுற்றிட்டேன். அப்புறம் 1 hour கழித்து வாக் முடிச்சிட்டேன். ஓவரால் பார்த்தீங்கன்னா 1 hour வாக் போயிருக்கேன். அரௌண்டு 300 calories பர்ன் ஆயிருக்கு. முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்வீட் கார்ன், வெள்ளரிக்காய், ஆனியன், பீட்ரூட், அப்புறம் கொஞ்சம் கேபேஜ் இதெல்லாம் அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு சாலடாக எடுத்துக்கிட்டேன். அது கூட ஓட்ஸ் அண்டு கீரை ஸ்மூத்தி. இதுதான் எனக்கு என்னோட ஃபர்ஸ்ட் மீல் இன்னைக்கு. அதுக்கப்புறம் வண்டியோட ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் கார்டு வந்து ஊர் அட்ரஸ் போஸ்ட் வந்துருந்துச்சு. அதை வாங்குறதுக்காக அப்படியே ஊருக்கு போனேன். முடிச்சுட்டு ஈவினிங் தான் வீட்டுக்கு வந்தேன். கிரேவிங்ஸ் அதிகமாகிடுச்சு. ஸோ அதனால் ஒரு லோ கேலரி பிரியாணி செய்யலான்னு முடிவு பண்ணிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். பட் என்னன்னா எப்பயுமே இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு ஜியோ மார்ட்டில் ஒரு லாங் ரெயின் ரைஸ் ஒன்று பார்த்தேன். ஸோ அதில் செஞ்சேன். அவுட்புட் நல்லா வரல. கசின்ஸோட கால் பேசிட்டு அதில் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு பிரியாணியை கவனிக்காமல் விட்டு டோட்டலி அவுட்புட் ரொம்ப கேவலமாக வந்துச்சு. ஸோ அதனால தான் நான் ரெக்கார்டே பண்ணல. ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டேன். அரௌண்ட் அதில் 800 calories தான் இருந்துச்சு. இன்னைக்கு ஓவரால் பார்த்தீங்கன்னா 1600 calories சாப்பிட்ருக்கேன். 300 calories வாக்கிங் போய் பர்ன் பண்ணி இன்றைக்கும் 1100 calorie டெஃபிஷியட்டில் இருந்து இந்த டேவை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன்.